ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு today'smenu.com. இன்றைக்கி என்ன மெனு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மிளகாய் சட்னி தான் பண்ண போகிறோம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தாங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிளகாய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 நிமிஷம் போதும். ஒரு 3 to 4 நிமிஷத்துலேயே நம்ம சட்னி நல்லா கெட்டியாயிரும். அவ்வளோதான், மிளகாய் சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி கூட மிளகாய் சட்னி வச்சு அதுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ பார்க்கணுமா? அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.